டியூப் தமிழ் வணக்கம். இன்று இரவு அமெரிக்காவினுடைய முக்கிய நகரமாகிய நியூயார்க்கில் உலக கிண்ண உதைபந்தாட்டத்தினுடைய இறுதி ஆட்டம் நடைபெறுகின்றது. இதன் பின்னணியில் ஏற்பட்டிருக்கின்ற முக்கிய முன்னோட்ட சுவாரஸ்யமான தகவல்களினுடைய தொகுப்பு. நியூயார்க்கில் நடைபெறுகின்ற இந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோத இருக்கின்றன. இந்த இரண்டு அணிகளும் ஸ்பெயினிய மொழியை பேசுகின்ற இரண்டு நாடுகளாகும். ஒரே மொழியை பேசுகின்ற இரண்டு நாடுகள் உலக கிண்ண இறுதி ஆட்டத்தில் ஆடுவது 96 வருடங்களின் பின்னதாக இன்றுதான் முதல் தடவையாக நடைபெற இருக்கின்றது. 1930ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவும் உருகுவேயில் நடைபெற்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் ஆடி உருகுவே அர்ஜென்டினாவை வெற்றி பெற்ற சம்பவம் நடைபெற்றது. அதன் பின்னர் ஸ்பெயினிய மொழியை பேசுகின்ற இரண்டு நாடுகள் மோதுகின்ற கடும் போட்டியாக இது இருக்கின்றது. எனவே வீரர்களினுடைய உரையாடல்கள் ஸ்பெயினிய மொழியில் இடம்பெறும். இருவரும் அதை புரிந்து கொண்டு ஆடப்போகின்றார்கள். இங்கு ஆங்கிலம் தன்னுடைய இடத்தை இழந்து போய் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது முக்கிய விடயம் காபாலா என்கின்ற ஒரு கொண்டாட்டம். அதாவது வாஸ்து சாத்திரம், மூடத்தனமான நம்பிக்கை கொண்ட நிகழ்வுகள் அர்ஜென்டினாவின் தலைநகர் புவனஸ் ஐரஸில் இருந்து உலகத்தில் எங்கெல்லாம் அர்ஜென்டினா மக்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அந்த நிகழ்வு கொண்டாடப்பட இருக்கின்றது. இந்த வாஸ்து சாஸ்திரப்படி அர்ஜென்டினாவினுடைய அதிபர் ஜேவியர் மிலே எங்குமே செல்ல மாட்டார். அமெரிக்காவிற்கு சென்று நேரடியாக ஆட்டத்தை பார்க்க மாட்டார். அவர் வீட்டில் இருந்து தனது சகோதரியுடன் இணைந்தே அதை பார்ப்பார். ஏனென்றால் அவர் வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது அர்ஜென்டினா அணி தோற்று விடுவதாக அவர் கருதுகின்றார். இவருக்கு ஆயில் நிறுவனம் ஒன்று வழங்கிய நீல நிறமான ஜாக்கெட் ஒன்றை போட்டபடி உதைபந்தாட்டத்தை பார்ப்பாராக இருந்தால் அர்ஜென்டினா அணி வெற்றி பெறுகின்றது என்று அவர் நம்புகின்றார். ஒரு தடவை வியர்வையாக இருக்கின்றது என்று அந்த ஜாக்கெட்டை கழற்றி விட்டு பார்த்த பொழுது எதிரி நாடு அர்ஜென்டினாவிற்கு ஒரு கோலை போட்டுவிட்டது என்றும் உடனடியாக அந்த சட்டையை மாற்றிக்கொண்டேன் என்றும் தெரிவிக்கின்றார். ஆகவே இவரை பொறுத்தவரையில் இப்படி ஒரு நாட்டினுடைய முன்னணி தலைவர் செய்யலாமா என்ற கேள்விக்கு இது மூட நம்பிக்கை தான். அது தனக்கு தெரியும், ஆனால் அதுதான் சரியாக இருப்பது போல படுகின்றது. இது அர்ஜென்டினா மக்களினுடைய பழங்குடி வரலாற்றில் இருந்து கொண்டாடப்படுகின்ற காபாலா என்கின்ற ஒரு வகையான நிகழ்ச்சி. வெற்றி பெறுவதற்காக இதை செய்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அந்த நிகழ்ச்சியானது ஏறத்தாழ வாஸ்து சாஸ்திரம் போல இருக்கின்றது. அர்ஜென்டினா மக்கள் இருக்கின்ற கதிரைகளில் இருந்து பார்ப்பதை தவிர்த்து இடம் மாறி உட்கார்ந்திருந்து இன்று பார்க்க இருக்கின்றார்கள். இப்படி இடம் மாறி இருப்பதனால் வெற்றிக்கான அந்த தேவதை தானும் மனம் மாறி வெற்றியை தரும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அர்ஜென்டினாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே அரையிறுதி ஆட்டம் நடைபெற்ற பொழுது இங்கிலாந்து அணி முன்னணியில் இருந்தது. அப்பொழுது அர்ஜென்டினாவினுடைய அறிவிப்பாளர் அர்ஜென்டினா தோல்வியை தழுவ போகின்றது, எனவே நீங்கள் இப்பொழுது இருந்து பார்க்கின்ற இடம் சரியானது அல்ல. அர்ஜென்டினாவினுடைய காபாலா என்கின்ற வாஸ்து சாஸ்திரப்படி நீங்கள் உங்களுடைய இருக்கைகளில் மாறி இருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பகிரங்கமாக ஊடகத்தில் அந்த அறிவிப்பு விடப்பட்டது. உடனடியாக எல்லோரும் மாறி இருந்தார்கள். அர்ஜென்டினா மிகச் சிறப்பாக விளையாடி 2 கோல்களை போட்டு இங்கிலாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்குள் நுழைந்தது. எனவே காபாலா என்கின்ற அந்த இறுதி சடங்கும் மக்களினுடைய நம்பிக்கையும் ஒன்றிணைந்து இந்த வெற்றியை ஏற்படுத்துகின்றது என்று அர்ஜென்டினா நம்புகின்றது. டென்மார்க்கில் இருக்கின்ற அர்ஜென்டினாவினுடைய வீரர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தான் அந்த நாட்டினுடைய உதைபந்தாட்ட அணியினுடைய டி ஷர்ட்டை போட்டபடி இருப்பதாகவும் அதை தோய்ப்பதில்லை என்றும் இறுதியாட்டத்தில் வெற்றி பெற்ற பின்னர் தான் அதை தோய்க்க இருப்பதாகவும் அதுவரை சலவை செய்ய மாட்டேன் என்றும் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் எங்கே சலவை செய்தால் அதிர்ஷ்டம் அதோடு கழுவுண்டு போய்விடும் என்று தான் அச்சமடைவதாக அவர் கூறுகின்றார். இப்படியான நம்பிக்கைகளினால் நிறைந்த நிலையில் தான் அர்ஜென்டினா இந்த ஆட்டத்தை சந்திக்க இருக்கின்றது. அர்ஜென்டினாவினுடைய அதிபர் அமெரிக்காவிற்கு செல்லாமல் இருக்கின்றார். அமெரிக்கா
அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் நெருங்கிய நண்பராக இருக்கின்றார். ஆனால் இவர் அங்கு செல்லவில்லை. இது குறித்து டேவிட் பிஷர் பந்தாட்ட உளவியல் ஆய்வாளர் கூறுகின்ற பொழுது, இன்றைய அர்ஜென்டினா அதிபர் அமெரிக்கா செல்லாமல் தன்னுடைய வீட்டிலிருந்தே அதை பார்ப்பதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. அவர் இப்படியான ஒரு விரதத்தை அந்த வெற்றிக்காக இருக்கின்றார் என்று அர்ஜென்டினா மக்கள் அவரை ஒரு சிறந்த கதாநாயகராக கருதுவதற்கும், அர்ஜென்டினா அணிக்காக அமெரிக்கா சென்று டொனால்ட் ட்ரம்புடன் இருக்கும் வாய்ப்பையே அவர் துறந்து வீட்டிலேயே இருக்கின்றார் என்றால், ஆஹா எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்று தேர்தலில் வாக்குகளை அள்ளி போடுவார்கள் என்று இந்த போட்டியை ஆதாரமாக வைத்து அவர் இந்த வாஸ்து சடங்கில் ஈடுபட்டிருக்கின்றார். இவர் இப்படி என்றால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி செய்ய போகின்றார்? நியூயார்க்கில் நடைபெறும் ஆட்டத்தில் பரிசளிப்பதற்காக அவர் வருகின்றார். அவரோடு உலக கிண்ண உதைபந்தாட்ட அமைப்பாகிய ஃபீபாவினுடைய தலைவர் இன்ஃபான்டினோவும் அங்கு வருகின்றார். இந்த இருவரும் பரிசளிக்கின்ற நிகழ்வில் முக்கிய பாத்திரங்களாக கலந்து கொள்வார்கள். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இதற்கு முன்னர் உலக கிண்ண உதைபந்தாட்டத்தின் கிளப் ஆட்டங்கள், அதாவது கழகங்களுக்கான உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் கலந்து கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கடமைகள் முடிந்ததும் வெளியே செல்லாமல் அந்த ஆட்டம் முடிந்து நடைபெற்ற நடனங்களில் எல்லாம் பங்கு பெற்றி அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட காரணத்தினால் இந்த ஆட்டத்திலும் அவர் வந்து ஏதாவது தன்னை கவனிக்க கூடியவாறு வினோத ஆட்டங்களை ஆடக்கூடிய நிலை இருக்கின்றது. அவரையே உலகம் பார்க்க அர்ஜென்டினாவினுடைய அதிபரை இந்த உலகம் இரண்டாவது நிலையில் பார்க்கின்ற பொழுது, அர்ஜென்டினா வெற்றி பெற்ற பின்னரும் அந்த நாட்டின் தலைவருக்கு முதலிடம் இல்லை என்றால் எதற்காக அங்கே நிற்க வேண்டும் என்று அவர் கருதியிருக்கலாம் என்பதை உலக ஊடகங்கள் சுட்டிக்காட்ட பயந்து அதை மெல்லென தவிர்த்திருக்கின்றார்கள். இதேவேளை ஸ்பானிய அணி 2010 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் விளையாடிய பொழுது பொலன் நாட்டை வெற்றி பெற்று ஒரு தடவை உலக கிண்ண சாம்பியனாக வந்திருக்கின்றது. இப்பொழுது ஐரோப்பிய கிண்ணத்தினுடைய சாம்பியனாக இருக்கின்றது. எனவே ஸ்பானியா இரண்டாவது தடவையாக உலக கிண்ண இறுதி ஆட்டத்தில் சந்திக்கின்றது. இந்த வெற்றியை காண்பதற்கு ஸ்பானியாவினுடைய இடதுசாரி பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ் வருகின்றார். இவர் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆதரவானவர் அல்ல. டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரானவர். ஆனாலும் தன்னுடைய குடும்பத்தினருடன் அவர் அங்கே வருகின்றார். இதை தவிர ஸ்பானியாவினுடைய மன்னர் 6வது பிலிப், அவரோடு ஸ்பானியாவினுடைய மகாராணி லெட்டிசியாவும் அங்கு வருகின்றார். 2 மகள்மாரும் வருகின்றார்கள். ஸ்பானியாவினுடைய முன்னணி அரசியல் தலைவர்கள், மந்திரிகள் எல்லாம் இந்த அற்புத நிகழ்வை பார்ப்பதற்கு வருகின்றார்கள். ஸ்பானியாவினுடைய ஆட்டம் ஒரு AI விளையாடுவது போல மிகவும் வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த ஆட்டத்தை வெற்றி கொள்வது அர்ஜென்டினாவிற்கு கடுமையானதாகவே இருக்கும் என்று கருதப்படுகின்ற நிலையில் ஸ்பானியா முழுவதும் வெற்றி பெறலாம் என்கின்ற நம்பிக்கையுடன் மைதானம் நோக்கி வந்திருக்கின்றது. ஸ்பானியாவினுடைய இடதுசாரி பிரதமராகிய பெட்ரோ சஞ்சஸ் அர்ஜென்டினாவினுடைய அதிபருடன் ஒப்பிட்டால் அவருடைய மூடத்தனங்களை எல்லாம் குப்பையில் வீசுகின்ற ஓர் இடதுசாரி சிந்தனை உடைய ஒருவராக இருக்கின்றார். எனவே இந்த இருவேறுபட்ட சிந்தனைகள் ஒரே ஸ்பானிய மொழியில் இருந்து இந்த அரங்கில் மோதி கொண்டிருக்கின்றன. இந்த அரங்கில் முக்கியமான மேலும் பல சம்பவங்கள் நடைபெற இருக்கின்றது. அர்ஜென்டினா அணியினுடைய லியோனல் மெஸ்ஸி அவர் ஆடுகின்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியின் கடைசி இறுதி நிறைவு ஆட்டம் இதுவாகும். இந்த ஆட்டத்துடன் அவர் விடைபெறுகின்ற பொழுது அவர் இன்னொரு சாதனையை படைக்க வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது உலக அளவில் உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகளில் 21 கோல்களை போட்டு உலகில் முதலிடத்தில் இருந்த இவருடைய முன்னணி இடத்தை நேற்று கைலியான் எம்பேபே பிரான்சினுடைய வீரர் முறியடித்து 22 கோல்களை போட்டு உலகின் முதலிடத்தை பெற்றிருக்கின்றார். எனவே அர்ஜென்டினாவினுடைய லியோனல் மெஸ்ஸி 2 கோல்களை போட்டு இவரை முறியடிக்க வேண்டும். அதுபோல ஸ்பானியாவை தோற்கடிக்க வேண்டும். அர்ஜென்டினா 5 தடவைகள் உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் இறுதியாட்டத்தில் விளையாடி இருக்கின்றது. அதில் 3 தடவைகள் வெற்றி பெற்றிருக்கின்றது, 2 தடவைகள் தோல்வியடைந்திருக்கின்றது. இப்பொழுது 4வது தடவையும் வெற்றி பெறுவதை குறியாக கொண்டு லியோனல் மெஸ்ஸி வந்திருக்கின்றார். இதை லியோனல் மெஸ்ஸி வெற்றி பெறுவாராக இருந்தால் அர்ஜென்டினாவினுடைய பிரபலமான வீரர் டியாகோ மரடோனா இந்த வெற்றியை பெற்று சாதித்த சாதனையை முறியடித்த ஒரு சாதனையாக 2வது தடவையும் தன்னுடைய கையினால் வெற்றி கிண்ணத்தை கொண்டு செல்லும் ஒரு வீரர் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அர்ஜென்டினாவினுடைய பழைய வீரர் மரடோனாவை விட இவர் சிறந்தவர் என்று பேசப்படக்கூடிய அளவிற்கு இவருடைய பெருமை உயர்ந்துவிடும். இப்பொழுது அர்ஜென்டினாவில் ஆலயம் கட்டி வழிபடுகின்ற ஒரு உதைபந்தாட்ட வீரராக மரடோனாவே இருக்கின்றார். அவருடைய ஆலயத்தில் ஞாயிறு தோறும் சிறப்பு வழிபாடுகள்
நடைபெறுகின்றன. அவருடைய ஆலயத்தினுடைய திகதி கேலண்டரில் மரடோனாவிற்கு முந்தைய உலகம், மரடோனாவிற்கு பிந்தைய உலகம், கிறிஸ்துவிற்கு முன் கிறிஸ்துவிற்கு பின் என்பது போல ஆண்டு கணக்கு மதிப்பீடு செய்யப்பட்டு இருக்கின்றது. அத்தகைய ஓர் உயர்வான இடத்தில் அவர் இருக்கின்றார். அவருக்கு இணையான ஒரு இடத்தை லியோனல் மெஸ்ஸி பெறக்கூடிய அளவிற்கு இன்றைய ஆட்டம் அவருக்கு வரலாற்று முக்கியத்துவம் பெறுகின்றது. அவருடைய விடைபெறுகை குறித்து உலகளாவிய பெரும் கொண்டாட்டங்களும் இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியானது பல செய்திகளை கூறியிருக்கின்றது. காபாலா என்கின்ற பழைய வாஸ்து சடங்கு வெற்றி பெறுமா? அப்படியெல்லாம் சடங்குகளே கிடையாது, முழு மூட நம்பிக்கை என்று கூறுகின்ற ஸ்பானிய இடதுசாரி வெற்றி பெறுமா? இந்த இடதுசாரிகள் வெற்றி பெற்றால் காபாலா என்கின்ற அந்த கொண்டாட்டம் தோல்வியடைந்து விட்டது என்று அதை கைவிடுவார்களா? இப்படி பல சுவாரஸ்யமான கேள்விகள் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீப காலமாக அடைந்து கொண்டிருக்கும் பெரும் தோல்விகளில் அவருக்கு ஆறுதல் தருகின்ற ஒரு விடயமாக, அவர் பரிசளிக்கின்ற ஒரு மைதானமாக இந்த மைதானம் பெரும் விழா கோலமாக இன்றைய தினம் சூடு பிடிக்க இருக்கின்றது. இன்று இரவு இலங்கை நேரம் சுமார் 12 மணி அளவில் இந்த ஆட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றது. உலகம் முழுவதும் ரசிகர்கள் உட்கார்ந்திருந்து பார்ப்பார்கள். அர்ஜென்டினாவில் அனைவரும் பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இது அமைய போகின்றது. உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாளாக இன்றைய திருநாள் அமைய போகின்றது. இந்த நாளை நீங்களும் பார்க்க வேண்டும். யார் வெற்றி பெறுவார்கள், எந்த அணி வெற்றி பெறப் போகின்றது, இந்த வியூகங்கள் எப்படி இருக்க போகின்றன என்பதெல்லாம் இன்றைய நாளில் சுவாரஸ்யமான நாளாக மாறப்போகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் இறுதியாட்டம் நடைபெறுகின்ற பொழுது வீதிகளில் ஒரு வாகனத்தை கூட காண முடியாதவாறு வீதிகள் வெறிச்சோடி கிடக்கும். எல்லோருமே அதை பார்த்த வண்ணம் இருப்பார்கள். இப்படியான ஒரு சுவாரஸ்யமான ஆட்டத்தை காண தயாராகுங்கள். இந்த ஆட்டத்தின் முடிவுகள் பற்றிய விமர்சனங்களை நாளை காணலாம். இது உலகக்கிண்ண இறுதியாட்ட சிறப்பு செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.